அன்னை மொழியே அகாத்த சொந்தமில்லை முன்னேற்று முன்னே நுந்தரக்கணியே கண்ணீர் குமரி கனவு துந்த நாட்டையே கண்ணீர் ஆசிர்ந்த அன்புலக பேரரசு தென்னன் மகளே திருப்புரின் நாட்டுதலை இன்னொரு பாப்பத்தை நற்கரக்கை என் தொகுதி மண்ணும் சிலம்பே வெளிவேப்பிலை வடிவே முன்னும் நினைவால் உரிதான வாழ்த்தோட்டை என்று தமிழன்னையை போற்றி விலக்கி அவைவதற்கு என் நாடு வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு கம்பர் விரையிலே அறம் தலை தெரிச்சு. கம்ப ராமாயணம் இவ்வளவு தூரம் இன்றைக்கு பேசப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே கம்பன் எடுத்து எம்பிய அத்துணை அறந்திருந்தார். ஆகையால் தான் அகங்கம் நிறைந்து அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அகலிகை சாபம் நீக்குவதற்கு ராமனுடைய தால் பாரம் தேவைப்பட்டது. அந்த இடத்திலே ராமன் என்ன தெரியுமா கேட்கிறான் விஸ்வாமித்திரனுக்கு, அன்னையே அணையாருக்கு அடுத்தவர் யார் என்று கேட்கிறார். இந்த இடத்திலே நாம் என்ன தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வாமித்திரர் இப்படியாக சொல்கிறார், அவள் நிலநலவில் எந்தவித பாவமும் செய்யவில்லை, செயலவதை செய்து விட்டார். ஆனால் வரலாறு நம்முடைய ராமன் அன்னையே என்று சொன்னதின் காரணத்தினால் அவளையும் அன்னையாக போற்றி இயக்குகிறதே அந்த அறம்தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. சூழ்ச்சியின் காரணத்தினால் காடு செல்வதற்காக தயாராக நிற்கையில் சீதையை வேண்டாம் என்று சொல்கிறார். சீதை என்னும் மனைவியின் அறம் அந்த இடத்தில் எப்படி தெரியுமா வெற்றி நிற்கிறது. அன்னையும் ஐயனும் சொன்ன செய்ய குறித்த தூயலே என்னை இருத்தி என்றான். உன்ன உயிருள்ளாமல் சீரிய இடத்தில் இருக்கிறார். அப்போது இவன் சொல்கிறான், பல்லரைக்கு மாபரை கோயிலுக்கு சில அறக்கின்ற சேவடி போது காடுகளிலே உன்னுடைய உண்மையான இந்த பாதம் வழி ஆகையால் நீ வர வேண்டாம் என்று சொல்கிறான். அதை ஏற்கமிருந்த சீரை எப்படி தெரியுமா சொல்கிறார். பறிவு இழந்த நமக்கு ஒரு பச்சிலாது வருதுகின்றன ஊரில் அறக்கினும் எரியுமிருந்தது யாண்டியது ஈண்டு நீ பிரிவினும் சுடமா பெருக்காடு. மனைவியினுடைய கணவனை விட்டு பிரிந்து அந்த சுகத்திலே திருப்பதியாக இருக்கிறது. கணவனுடன் எந்த துன்பமானாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் மனைவியினுடன் அறந்திருக்கிறது என்று அவளுடன் சென்ற சீரங்கத்திலே கம்பன் அறத்திலே ஏமாக வைத்திருக்கிறார். காட்டிற்கு சென்றவுடன் வாரிசன் மாயமானாக வருகிறார். வந்த இடத்தில் மாரிசன் மாயமானை பார்த்து இது எனக்கு வேண்டும் என்று சீதை கேட்டார். இதற்கோன் தடுத்த போதிலும் ராமன் அதை சென்று பிடிக்க போகையில் மாரீசன் இறந்தவுடன் மாய சொல்லிட்டே ஆம் புக பேசுகையில் குற்றம் வீழ்ந்த குணத்தின் கோபக அச்சைவால் அனைத்தன் முறை மாயையால் இச்சு வீழ்ந்தன பின்னவும் என்னைய நிச்சயோ ஏதோரு ஒருடி என்று சீதை அண்ணனுக்கு ஒரு இடம் வந்து கண்டது. தம்பியாக என் அருகிலே நிற்கிறாயே என்பதை வான்மீகி எப்படி தெரியுமா சொல்லி இருப்பார். அண்ணன் இறந்தவுடன் தம்பி அண்ணனுடைய மனைவியை கவர்வதற்காக நிற்கிறான் சின்னதுமையாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் கம்பனுடைய தமிழனுடைய ஏன் நிற்கிறான் என்று கோப கலைஞரும் நிறுத்துவென்றால் கம்பன் எந்த அளவிற்கு நம்முடைய பார்த்திருத்தி அறத்தினை உயர்த்தி முடிக்கிறார். திருவள்ளுவர் பொருளின் வாயிலாக அறத்தினை சொன்னவர். ஆனால் தான் வைத்திருக்கும் பாத்திரத்தினால் தன் பாத்திரத்தின் வாயிலாக அறத்தினை சொன்னவர் கம்பன்தானே. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திலே சீதை நான் நெருப்பிலே திளத்து விடுவேன் என்று கோபத்தில் குதிக்கையில் இவனுக்கு எதுவும் ஆகாது இந்த சமாதானத்தை சொல்லியும் ஏற்காத போது இலக்குவன் தன் அண்ணனிடத்தில் என்ன தெரியுமா சொன்னான். சீதை இப்படி சொன்னால் இவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உன் மூக்குரல் கேட்டது. ஆகையால் நான் இங்கு வந்தேன் என்று ஒரு தம்பியினுடைய அகத்தை உயர்த்தி பிடித்திருந்தாங்களா அந்த அகம்தான் இந்த இடத்தில் சிறந்து இருக்கிறது. அசோகவனத்திலே இல்லை அச்சோகவனத்திலே சீதை இருக்கையில் இப்படியாக கலிகாபதியே கஷ்டவால் பிறப்பே செல்லா இரவே சிறுகால் இருவே எல்லாம் இணையிற முடிவில் நிறையா விழாவனை யாவென்றும் விழித்தவரோ என்று தன் கணவனை பிரிந்து இருக்கும் மனைவி எந்த அளவு துன்பப்படுகிறார் என்கின்ற துன்பத்துமே அந்த இடத்திலே பிரதிபலிக்கிறார். அந்த துன்பத்தில் இருந்தவர் நம்முடைய அனுமன் கூப்பிடுகையில் வந்திருக்க வேண்டும் தானே. அப்படித்தானே அவள் ராமனின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். துன்பத்தில் இருக்கையில் அனுமன் அழைத்த போது வந்திருக்க வேண்டும் தானே. ஆனால் அவள் அப்படி வராமல் சொல்கிறார், கல்ல நாய்கள் செய்த வேண்டிய குள்ள தூய நீ செய்யலாமா. நன்றி என்பதும் வந்திருந்த நாய்களின்
நின்றவன்களை நீயும் நினைத்தனையோ என்று சொல்கிறாரே. அதாவது என்னுடைய கனவுத்தான் என்னை நீக்க வேண்டும். அந்த ராவணன் எப்படி கடவுளுக்கு தெரியாமல் என்னை திருடி சென்றானோ அப்படி நீயும் ஒருபோதும் நினைத்துவிடாது. ஏனெனில் நீ உள்ள தூயவன் என்று அனுமதிக்கான அர்த்தம் இந்த இடத்திலே போதியிருக்கிறார். அந்த இடத்தில் வீரத்து கணப்பை எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? அல்லது மாக்கள் இறங்கியதாகும் எல்லை நீத்த உலகம் யாவும் என் சொல்லி நான் சொல்லுவேன். அது தூய வில்லின் ஆச்சரிக்கும் ஆசை என்று பேசி தன்னுடைய கணவனுக்கு எந்த இடத்தில் மதிப்பளிக்க வேண்டும், அவனுடைய வில்லாச்சலை விட நம்முடைய சொல்லாற்றல் குறைவாக இருக்க வேண்டும் என்று மனைவியுடைய அறத்தில் பேசுகின்றார் என்றால் கம்பன் அடிமுதல் நிலை அனைத்திலும் தன்னுடைய அறத்தினை நிலைநாட்டி வருகிறார். அப்படித்தான் கும்பகர்ணனை இன்றைக்கு எல்லோரும் போற்றி பாடிடும். கும்பகர்ணனை எதிர்த்து கொண்டு வந்து உடனே கும்பத்தை இருக்கிறார். இன்னுமா அந்த கற்கரசு சீதைக்கு நீ விடவில்லை, நம்முடைய நாட்டுக்கு பேரறிவு வந்துவிடுமே என்று சொல்லக்கூடாது. லாபகத்த இனத்திலே கும்பனை திட்டுகிறார். நீங்கள் நினைத்திருக்கிறார் கும்பனை திட்டிய உழைப்பீடனர் போல் கும்பனுக்கு இவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கலாம் என்று. ஆனால் வரலாறுகள் இத்துணை சகோதரர்களும் பிறந்தும் கடைசியில் யாரும் இல்லாமல் மாண்டு போய்கின்றான் என்கின்ற ஒரு வரலாறு எழுதப்படக்கூடாது என்பதற்காக தன் உயிரை துச்சம் நினைத்து போர்க்களத்திலே மாண்டு போனாலே கும்பன் எதிர் இடத்திலும் விஞ்சி நிற்கும் அறத்தினை போதித்தனால்தான் கம்பன் இன்றைக்கு உலக ஏடுகளில் முதல் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக கம்பமாக்கதை இப்படி நினைவுறும். அதாவது ராவணன் இந்த இடத்தில் விழுந்து கிடப்பார். விழுந்து கிடந்தவுடன் அனைவரும் சுற்றி நிற்பார்கள். இருசவுடன் ராவணனுடைய மனதில் தெற்கம் தலை தேறி இருக்கும். இந்த இடத்தில் அவன் ஏன் தெற்கப்பட்டான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் ராவணனுடைய மனதிற்கு அந்த அறத்தின் மொழி தோன்றியதன் காரணத்தினால்தான் அவன் வெட்கமுற்றான். இதிலிருந்து நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல ஒரு உன்னதமான கடமை என்னதையுமா, எந்த இடத்திலும் நீங்கள் உங்களுடைய செயற்களை அறம் தவறு இரண்டீர்கள் என்றால் ராவணனை போல் பீழ்த்தீங்கள் என்பது வரலாறு. அறத்தை பேணிடுச்சீர்கள் என்றால் காட்டிட்டு சென்றால் ராமனை போல் உயர்த்தி நிற்பீர்கள் என்று இந்த வரலாற்று பேசும். நன்றி, வணக்கம்.